அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம். இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன, சூழ்நிலைகள் என்ன? இது அப்டேட் நம்பர் 36 35வது அப்டேட்டில் கிட்டத்தட்ட ட்ரம்ப்போட அப்டேட்டும் அங்கே நடந்த நிகழ்வுகள் அதெல்லாம் இஸ்ரேல் நடந்த தாக்கல் நிலவரங்களும் பார்த்தோம். அது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு விரும்மாண்டி படம் பார்த்த மாதிரி இருக்கும். எப்படி விரும்மாண்டி படம்னு சொல்கிறீங்களா? விரும்மாண்டி படத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் பார்க்கும்போது அடடே இவர் நல்லவராகிறாரே அப்படின்னு தோணும். அடுத்த ஆஃப் காட்டும்போது அடடே இவர் நல்லவராகிறாரே அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் என்னென்னா ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். அடுத்து இப்போ இன்றைக்கி ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து அமெரிக்கா எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா காலையில் அவர் வந்து ஒரே ஒரு கப்பல் அடிச்சிங்கன்னா உங்கள் நாடு இருக்காது, நெருப்பு மலை பொழியும், உயிரோடு இருக்க மாட்டீர்கள் அப்படி இப்படினார்ல. சரி அப்படி தள்ளி போய் பேசுங்க, காது வலிக்குது அப்படின்னு யார் சொல்கிறது? ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் இப்படி சத்தமாக பேசு, ட்வீட்டில் போடாதீங்க, காது வலிக்குது, அப்படி ஓரமாக போய் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. சரி நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு, கொண்டு போங்க, உங்களுடைய எண்ணெய் கப்பல்களை கொண்டு போங்க, எவ்வளோ அடிக்கிறீங்களோ நாங்கள் பார்த்துக்குறோம், வாங்க. தோத்தது நாங்கள் இல்லை, நீங்கள் தான். தோல்வியை ஒத்துக்கோங்க, இல்லை அப்படிலாம் இன்னும் 10 வருஷத்துக்கு நீடிக்கும் இந்த யுத்தம், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டேன்னு இருக்கிறாங்க. யாரை மிரட்டுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீ ஈரான் தரப்பில். அப்போ இது கேட்கும்போதே பயங்கரமாக இருக்குல்ல. எப்படி இருக்குது? அது இல்லாமல் இஸ்ரேலினுடைய ரேடார் சிஸ்டத்தை நாங்கள் அழிச்சிட்டோம், அதுக்கான ஆதாரம் உங்களுக்கு இன்னும் என்ன வேணுன்ற மாதிரிலாம் வந்து ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. வாங்க நண்பர்களே, இன்றைக்கி அதிரிபுதிரியான சம்பவங்கள் பல இருக்கிறது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நம்ம 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடியே நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம். அதாவது பெட்ரோல், டீசல் கூட கிடைச்சிருங்க. ஆனால் கேஸ், எல்என்ஜி கேஸ், வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ்லாம் வந்து காசே கொடுத்தா கூட கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னா, அது அந்த தட்டுப்பாடு அது பெரிய அளவுக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. அது டீசல், பெட்ரோல் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சுத்திகரிப்பு நிலையங்கள் நிறையா இருக்குது. எண்ணெயை நம்ம கிடங்குகள் வந்து வச்சுருக்கோம், அதை நம்ம ஓட்டிக்கலாம். இன்னும் 60 நாளைக்கு பிரச்சனைலாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இது இங்கே மட்டும் இல்லை, ஏசிய நாடுகள் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. தாய்லாந்துலாம் வந்து சுத்தமாக இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் கூட நேற்று கடுமையான விளையாட்டத்தை பார்க்க முடியுது. பாகிஸ்தானில் பள்ளிக்கூடங்களுக்கு 2 வாரம் பக்கம் விடுமுறை விட்டுட்டாங்க. அரசு போக்குவரத்து பாதிக்கு மேலே நிறுத்திட்டாங்க. ஆன்லைன் கிளாஸுக்கு போங்கன்றாங்க. இது வந்து ஒன் வே ஆஃப் லாக்டவுன், அதாவது ஒரு லாக்டவுனை வந்து உணர்றாங்க. பட் நம்ம இந்தியாவில் என்ன ஒரு சில சேஃப்னால், நம்ம பெட்ரோல் டீசலுக்கு பிரச்சனை இல்லை, விலையும் ஏறாது. அதே நம்ம பொதுமக்கள்னால் நம்ம பயன்படுத்துகிற சிலிண்டர்ன்ற கேஸை வந்து இன்னும் 1 மாதத்துக்கு பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. பட் வணிக நிறுவனங்கள், ஹோட்டல்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்க பயன்படுத்துறதுக்கு ஷார்ட்டேஜ் இருக்குன்ட்டாங்க. அது புதுச்சேரி இன்றையிலேருந்து நிறுத்திட்டாங்க. இங்கே இன்னும் 3 நாள் நிறுத்த போகிறோன்றாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டு பயன்பாட்டுக்கு இன்றைக்கி நம்ம கேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 25 நாள் 30 நாளைக்கு அப்புறம் தான் அடுத்த கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டேட் வந்து தள்ளி போட்டிருக்கிறாங்க. பட்டு இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஓயாத ஒரே ஹோட்டல் கடைக்கு இல்லாமல் சாப்பிட போகிறவங்க மாதிரி மைக்கை தூக்கிட்டு போயிட்டு இது மாதிரி ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எப்படி நீங்கள் வாழ்வாதாரத்தை வாழ போகிறீங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக ஒரு ஹைப்பை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அந்தளவுக்கு நம்ம ஹோட்டல் நிறுவனங்கள் பாதிக்கப்படுகிறது. இது வந்து நம்ம ஒரு கொரோனா பீரியட் மாதிரி எடுத்துக்க வேண்டியதான், வீட்டில் சமைச்சு சாப்பிட வேண்டியதான். பட் பேச்சுலர்லாம் நிறைய பாதிக்கப்படுவாங்க. ஹோட்டல்ஸ்லேயே இதுக்கப்புறம் என்ன கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, எல்லாமே எலக்ட்ரிக்காக கன்வெர்ட் ஆகும். இப்போயே எலக்ட்ரிக் குக்கர், கரண்ட் அடுப்பு இருக்கு இல்லையா, இந்தியன் கேஸ் தான், இது எல்லாமே பெரிய அளவுக்கு இன்றைக்கி காலையிலேருந்து ஒரே சேல்ஸ் மலையாக இருக்கும். டிமாண்டை கொடுக்க முடியலன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இப்போ இருக்குது. அதனால் 1951 சட்டத்தின்படி அத்தியாவசிய தேவை பொருட்கள் யாராவது பதுக்கி வச்சாங்கன்னா கடுமையான சட்டங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வந்து விட்டது அங்கே ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கான யுத்தம். இதெல்லாம் ட்ரம்ப்பு செய்கிற மாபெரும் தவறுன்றதை விட, ஈரான் இந்த இடத்துல வந்து உலக மக்களையே கரெக்டாக பிடிச்சி நின்ட்டாங்க. இந்த பக்கம் எல்லாத்தையும் எதுவும் இந்த பக்கம் அந்த பக்கம் வர முடியாத அளவுக்கு நீங்கள் எங்களை அடித்து காலி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக நாங்கள் கொண்டு வந்து நிறுத்திடுவோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆகுன்ற சூழ்நிலையை இந்த இடத்துல ஈரான் வந்து உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியை இன்றைக்கி கூட காலையில் அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் எங்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு,
யாராவது எண்ணெய் கப்பல்கள் அந்த பக்கம் நீங்கள் போகலாம், தைரியமாக போகலாம் அப்படின்னு சொன்னாலுமே, எண்ணெய் கப்பல்கள் அமெரிக்காவை நம்ப தயாராக இருக்கிறதா, ஈரானை நம்ப தயாராக இருக்கிறதா என்றால் இந்த இடத்துல ஈரானை தான் நம்ப தயாராக இருக்காங்க. அவங்க என்னதான் ஸ்டேட்மெண்ட் சொல்லட்டும், சர்வதேச கடல் பகுதியில் தடுப்பது தீவிரவாதம், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அப்படி இப்படின்னு சொன்னால் கூட இந்த யுத்தத்தை ஆரம்பித்து வச்சது யார் அப்படின்னு கேட்குறாங்க இந்த தரப்பில் இருந்து. நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க, தோல்வியை ஒத்துக்கோங்க, அன்கண்டிஷனலி சரண்டர், இந்த பக்கம் வாங்கன்றாங்க. அது இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நான் காலையில் முந்தைய பதிவில் 35வது பதிவில் ஒரு HIMARS வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குங்க. பக்ரைனில் வந்து அது UAEயில் ஷூட் பண்ண மாதிரி இருந்ததுன்னு வீடியோ பதிவு கூட இருந்தது. நேற்று வைரலாக இருந்த பதிவு. இன்றைக்கி ஆராய்ச்சி அவர்களே தனது எக்ஸலத்தில் போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் சென்காம் கூட என்ன சொன்னாங்கன்னா, தற்காப்பிற்காக அமெரிக்காவுடைய ஹை மொபைலிட்டி ஆர்டிலரி ராக்கெட் சிஸ்டம் ப்ரொவைட் டீப் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி, நாங்கள் ஈரான் ரீஜன் மீது தாக்கல் நடத்துவதற்காக நாங்கள் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம 2 ஆங்கிளில் பார்க்கலாம். இந்த ஒரு அறிவிப்பு கூட இந்த 2 நாடுகளையும் பெரிய அளவுக்கு அந்த யுத்தத்தை மூட்டி விடுறதுக்காக கூட நான் பார்க்குறேன். நான் குறிப்பாக சென்காமுடைய ஸ்டேட்மெண்ட் 10 நாள் ஆச்சு, அரபு நாடுகள் யாருமே பதில் தாக்குதலில் இறக்காமல் தான் இருக்காங்க. அதாவது கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க, எங்கள் பங்காளிகளாக போயிட்டாங்க அப்படின்னு இது வரைக்கும் கண்டனங்கள் மட்டும் தான் தெரிவிக்கிறாங்க. பதில் தாக்குதலுக்கு இறங்கவே கிடையாது, இன்ன வரைக்கும் இறங்கல அவங்க. ஏன்னா அதை பேசி தீர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற அடிப்படையில் தான் இன்னும் அவங்க வருத்தத்தை தான் தெரிவிக்கிறாங்க எல்லா தரப்புலையும். நேற்று கூட கத்தார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் எவ்வளோ ஈரானுக்கு நன்மை செஞ்சேன், ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல, நாங்கள் 2 பேரும் ஒரு தட்டில் பார்த்தோம், ஆனால் இன்றைக்கி ஒரு தட்டில் பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப உருக்கமாக பேசினார். அப்படி பேசினா கூட ஈரான் மீது தாக்குதலை தொடுத்தார்களான்றா இல்லை. ஆனால் இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நன்றி UAE, நான் உங்ககிட்ட HIMARS கொடுத்ததுனால நீ அடிச்சுட்டு அவங்கள அப்படின்னு குண்டு பைய உள்ள கோத்து விட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கோத்து விட்ருக்குது சென்காம் வந்து. சரி, இது வந்து ஆராய்ச்சி அவர்கள் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு தான் முக்கியம் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ சென்காம், நீங்கள் இந்த எங்கள் நெய்பர் நாடுகள் எங்கள் பங்காளிங்க கிட்ட நீங்கள் கொடுத்து, அது HIMARS சிஸ்டம் மூலிமா எங்களுடைய டீசாலினேஷன் பிளான்ட்னா எங்களோட குடிநீர் ஆதாரத்தையே நீங்கள் அடிக்க வைத்திருக்கீங்க அப்படின்னா மாபெரும் நீங்கள் தவறு இழைக்க வைத்திருக்கீங்க. ஸோ நோபடி ஷுட் கம்ப்ளைன் இஃப் அவர் பவர்ஃபுல் மிசைல்ஸ் டெஸ்ட்ராய் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் கண்டிப்பாக இது பழியெடுப்போன்ற மாதிரிலாம் வந்து இதை நாங்கள் முறையிட போகிறோம், பழியெடுக்க போகிறோன்றலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக என்ன சொல்கிறாருன்னா, இப்போ UAE தான் இந்த HIMARS மூலிமா எங்களுடைய டீசாலினேஷன் பிளான்ட், அதாவது தண்ணீர் தேவைக்கான குடிநீர் மிக முக்கியமான பிளான்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை இந்த இடத்துல வந்து சுமத்துறாங்க. அதை விட இன்னொரு ஆஃபருமே வந்து கொடுக்குறாங்க. சரி, ஓகே, அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், நான் இன்னொரு ஆஃபர் கூட கொடுக்குறேன். எங்கள் மீது நிஜமாகவே அந்த நட்பின் அடிப்படையில் இந்த அரபு நாடுகள் வந்து எங்கள் மீது மதிப்பு கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு ஒரே ஒரு ஆஃபர், இந்த தீபாவளி ஆஃபர்லாம் கொடுப்பாங்கள்ல, பை 1 get 1 ஆஃபர் மாதிரி, அவங்களுக்கு அரபு நிலைகள் இருக்கக்கூடிய அமெரிக்கா நிலைகளை யார் யாரெல்லாம் வெளியேற்றுகிறீர்களோ அவர்களின் எண்ணெய் கப்பல்கள் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் தங்கு தடையின்றி நாங்கள் வேணால் கூட பாதுகாப்போடு கூட நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் உங்கள் வியாபாரத்தை தொடங்கலாம், உங்களுடைய நிறுவனங்கள் மீதோ உங்களுடைய எண்ணெய் கப்பல்கள் மீதோ நாங்கள் தாக்குதலை நடத்த மாட்டோம், ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், இந்த ஆஃபர் எடுத்துக்கிறது உங்கள் பொறுப்புன்ட்டாங்க. யாருக்கிட்ட? அரபு நாடுகள்கிட்ட. எதர் UAE நான் உங்களை தொடக்கூட மாட்டோம், வேறு குட் பாய்ஸ் ஆகிடுவீங்க, நீங்கள் அவங்கள வெளியேற்றிடுங்க, அமெரிக்காவுடைய இராணுவத்தை அங்கேருந்து வெளியேற்றி விடுங்கள் நிலைகளை அப்படின்னு டூ ஆர் டை செக் வைத்திருக்காங்க. இதை முடிவெடுக்க வேண்டியது அவங்க தான். அது இல்லாமல் ஆராய்ச்சி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யார் வெற்றி பெற்றது, ட்ரம்ப் அவர்கள் ஏதோ இன்னும் 3 நாளில் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம், அவ்வளோதான், வெற்றி திரும்பிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. நான் 3 கொஷின் வைக்கிறேன். எங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை தாக்கல் நடத்தி அழிச்சாங்க, ஆனால் எங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை நிறுத்தினாங்களா? கிடையாது. எங்களுடைய மிசைல்ஸ் ஃபெசிலிட்டிஸ் தாக்குதல் நடத்தி அழிச்சாங்க, ஆனால் இன்னுமே நாங்கள் தாக்கல் நடத்திட்டு தான் இருக்கிறோம். தொடர்ந்து அவங்க எங்களுடைய மிசைல்ஸ் வந்து எங்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்துட்டு தான் இருக்காங்க, நாங்கள் தொடர்ந்து அடிச்சுட்டு தான் இருக்கிறோம், வேணா நீங்கள் இன்னும் வருகின்ற காலங்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் யாருங்க ஃபெயிலர்? இந்த யுத்தத்தில் தோல்வியுற்றது யார்? அவர்கள், நாங்கள் அல்ல. 3 நாளில் இந்த யுத்தத்தை முடித்து விடுவேன், அடித்து விடுவேன், நொறுக்கி விடுவேன், ரெஜிம் சேஞ்ச் செய்து விடுவேன்லாம் சபதம் விட்டுட்டு இன்றைக்கி 10 நாள் வரைக்கும் என்ன செய்வதென்றே தவிக்கிறாங்க. அடுத்த கட்ட தலைவர் நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டோம், எப்படி உங்களால் ரெஜிம் சேஞ்சு கொண்டு வந்துட முடியும்?
எங்கள் மக்கள்லாம் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க. நீ ஆயில் ரேட் வந்து டாலருக்கு எவ்வளோ போயிட்டுருக்கு. உலக நாடுகள் முழுவதும் இந்த பதற்றமான ஒரு சூழ்நிலைக்கு யார் காரணம்? ஈரான் என்ற ஒற்றை நாடு அல்ல, அமெரிக்கா என்கிற ஒற்றை நாடு அப்படின்னு குற்றம் சொல்லியிருக்கிறார். நான் ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை சொன்னால, நம்ம வீட்டு அடுப்புங்கரைக்கு வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னும் போது, இப்போ நீங்கள் யாருக்கிட்ட கேட்டாலும் அங்கே வந்து ஈரான்னு சொல்லுவாங்களா, ட்ரம்ப்னு சொல்லுவாங்களா? அந்த கேள்வியை நீங்கள் வெளியில் போயிட்டு மைக் எடுத்துகிட்டு போய் கேட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள். பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்டே கூட கேட்டோம் அப்படின்னா, அந்த பக்கத்து வீட்டு பாட்டி வந்து ட்ரம்ப்பை தான் சொல்லுது. இந்த ட்ரம்ப் இருக்கிறானே, அங்கே தாக்குதல் நடத்தி அவங்க நாட்டில் தான் விலைவாசி ஏற்றனா எல்லா நாட்டையும் இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டானே என்ற மாதிரி தான் அந்த பக்கத்து வீட்டு பாட்டியும் பேசுது. அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இதுக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏன்னா ஈரான் வந்து எங்களை அடித்ததுனால தான் அடிச்சுன்றாங்க. அதான் நான் சொன்னேன், இது விரும்மாண்டி படம் மாதிரி. ஆஃப் அங்கே பார்த்துட்டீங்க. அதாவது இப்போ இப்பயும் நான் எல்லாத்துக்கிட்டையும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் இப்போ ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து அப்படியே பேசினேன் அப்படின்னா, அது என்னோட ஸ்டேட்மெண்ட்டாக நினச்சி ஏதோ ட்ரம்ப்போட செய்தி தொடர்பாளராக என்னை போட்டு தாக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நான் அராக்சியோட ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல நான் பேசும்போது, அப்போ நான் ஈரானுடைய செய்தி தொடர்பாளரா? இந்த கேள்விகளுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும். வருகின்ற நிகழ்வுகளும் நடக்கிற நிகழ்வுகளுக்கும் வந்து யார் யாருக்கு சாதகமாக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அது இருக்கிற செய்தியை சொல்ல முடியும். சரி, எனியோ உங்களுடைய ஏக்கங்களும் ஆக்கங்களும் தாக்கங்களும் எனக்கு புரிகிறது. நம்ம ஆனால் செய்தியை சொல்ல வேண்டியது நம்மளுக்கு கடமை இல்லையா? அது யார் என்ன சொன்னாலுமே இந்த கடமையிலேருந்து நான் தவற போகிறதில்லை என்பதும் ஒரு குறிப்பு சொல்லிட்டு, இறுதியாக இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸுக்காக, தற்காப்புக்காக நாங்கள் நடத்தப்படுகிற தாக்குதல் அனைத்தும் சரியே. அதை யார் எங்கே வந்து குறை சொன்னாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ ஒரே சிம்பிள் எக்ஸாம்பிள், எங்கள் குழந்தைகள் மீது பள்ளிக்கூடங்கள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. எவிடன்ஸ் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. டொமோஸ்க் மிசைல்ஸ் இன்றைக்கி வந்து அமெரிக்கா ஷோ த வேர்ல்டுன்ற மாதிரி எல்லாம் உலகத்துக்கு காட்டுங்க, இங்கே பாருங்கள், அமெரிக்காவுடைய ப்ரொடக்ஷன், அமெரிக்காவுடைய உதிரி பாகங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் இன்றைக்கி காலையில் கூட என்ன சொல்கிறாரு ட்ரம்ப்பு, நாங்கள் அந்த தாக்கல் நடத்தலை, ஈரான் தான் தாக்கல் நடத்துகிறாங்க அப்படின்னும் போது யார் பொய் சொல்கிறாங்க? யார் லையர்? மிகப்பெரிய ஒரு பொய்யர் யார் அப்படின்னா அவங்க தான்றாங்க. சரி, இங்கே அரபு நாடுகள்கிட்ட ட்ரம்ப் அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதுதான் பெரிய அண்ணன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரப்பா, ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, போங்கப்பா அந்த பக்கம் அப்படின்னா, இன்றைக்கி கூட சவுதி அரேபியாவுடைய அரம்கோ நிறுவனம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நஹி ஹே குச் கத்தி ஹே அப்படின்றாங்க. நான் வந்து ஐயோ ஏதோ என்னில் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டு நீங்கள் என்னப்பா அதை தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, நான் வந்து போக முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அது இப்போ வந்து அரபு நாடுகள்லாம் கூப்பிட்டு நேற்று பெரிய ஒரு டீப் டிஸ்கஷனில் போயிட்டுருக்காங்க. அவங்க இத்தனை நாள் இதை சந்திக்கலைல்ல, அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சோலார் ப்ராஜெக்ட் இன் சவுதி அரேபியா, ஆயில் ரிஃபைனரி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் பக்ரைன், அப்புறம் யூஏஇயில் வந்து டேட்டா சென்டர்ஸ், மிகப்பெரிய ஒரு டேட்டா சென்டர் இருக்குது, அமெரிக்காவுக்கு சேர்ந்தது அவங்களுக்கு சேர்ந்தது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஏன் இன்சூரன்ஸ் பண்ணக்கூடாது? இத்தனை நாள் நம்ம விட்டு வச்சுட்டோம், இனிமேட்டு இந்த காலத்தில் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணுறது சால சிறந்ததுன்ட்டாங்க. அப்போ இவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நேற்று ஐஆர்ஜிசியினுடைய ஒரு தரைப்படையினுடைய ஸ்போக் பர்சன் நினைக்கிறேன், அவர் பேசும்போது ரொம்ப கூலாக சொல்கிறாரு. சிஎன்என் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது பார்த்தேன், 10 வருஷம் நாங்கள்லாம் ஈராக் யுத்தத்தையும் பார்த்துட்டோம், எல்லா யுத்தத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம், இதெல்லாம் முன்கூட்டியே எங்களுக்கு தெரியுங்க, இன்னும் எங்களுக்கு நான் எடுக்காத ஆயுதங்கள் இன்னும் நீங்கள் நிறைய பார்க்க போகிறீங்க, அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தால் நாங்களாம் வரமாட்டோம், அவங்களே வந்து கெஞ்சிட்டு போகட்டும், அன்கண்டிஷனலி சரண்டர் அவங்க வந்தாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன்னு 10 வருஷத்துக்கு நீங்கள் பாருங்கள், எங்கள் யுத்தத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஈரான் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி அடிக்கிறாங்க. இப்போ அடுத்தது நாளைக்கு காலையில் அங்கே தரப்புலேருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வருதுன்னு தெரியல, என்ன ஃபயர் விட போகிறாங்கன்னு தெரியல, அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம இஸ்ரேலுக்கிட்ட போகணும் அப்படின்னா, நேற்றைய முந்தைய பதிவில் அப்டேட் நம்பர் 35 என்ன சொல்லியிருந்தேன்னா, கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் வந்து பெரிய அளவுக்கு தாக்குதலுக்கு இலக்காக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஹெஸ்புல்லாவும் டைரெக்டாக அடிக்கிறாங்க, அவங்களுடைய ரேடார் சிஸ்டத்தை அடிச்சிருக்காங்க, இன்னொன்று வந்து இவங்க ஈரான் தரப்புலையும் பெரிய அளவுக்கு அடிச்சிருக்காங்க. ஆனால் நேற்று ஈரான் வந்து பெரிய அளவுக்கான அந்த ஆயுதங்கள் வந்து குறைந்திருக்கா, நீதாம்பா குறைஞ்சிருக்குன்ற, ஆனால் தாக்குதல் குறையிலைன்னா எஸ், இப்பயும் நான் சொல்கிறேன், நான் ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்கள் குறைந்திருக்கிறது, அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை, நான் பின்வாங்கலை. என்னென்னா நீங்கள் மார்ச் 8, 9 வரைக்கும் பாருங்கள், அந்த பச்சை கலர் இருக்குல்ல, அது வந்து பேலஸ்டிக் மிசைல்ஸ், இன்னொரு கலர் வந்து க்ரூஸ் மிசைல்ஸ், இன்னொன்று வந்து ட்ரோன் தாக்குதல். பிப்ரவரி 28, மார்ச் 1 வந்து வெறித்தனமாக தாக்கல் நடத்தினவங்க, மார்ச் 2லேருந்து 8 வரைக்கும் ஓரளவுக்கு சமாளித்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்திருக்கு. ஆனால் மார்ச் 9 பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரொம்ப இல்லாமல் மினிமமாக வந்து குறைச்சிருக்கிறாங்க. இதில் என்ன கேள்வி அப்படின்னா,
பாலிஸ்டிக் மிசைல்ஸ் 15 அனுப்பியிருக்காங்க, 11 ட்ரோன் அனுப்பியிருக்காங்க. ஆனால் இது ரொம்ப உன்னிப்பாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அந்த நாள் அவ்வளோ ட்ரோன் அனுப்பி சக்ஸஸ் பண்ணாத ஈரான், ஆனால் இன்று 5 அனுப்புனாலும் சக்ஸஸ் பண்ணுறாங்க. என்னங்க காரணம்? நல்லா திங்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீக்கில் முன்னாடி ஆரம்பித்த உடனே 300 400லாம் அனுப்புனாங்க. அப்போ சக்ஸஸ் பண்ணாத இப்போ வந்து அடியன்னு நடிக்கிறேன். எல்லா நிலைகளும் சக்ஸஸ் பண்ணுறாங்க. என்ன காரணம்? ஆதாரங்கள் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்பு நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். ஜோர்டனில் இருக்கக்கூடிய THAAD தடுப்பு சாதனங்கள் அடிச்சிட்டாங்க. கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகலை. நேற்று மட்டுமே ஈரான் தரப்பில் 6 THAAD ரேடார் சிஸ்டத்தை அடிச்சிட்டாங்க. அப்புறம் ஹெஸ்புல்லா என்ன பண்ணியிருக்காங்க? இஸ்ரேலினுடைய ரேடார் சிஸ்டத்தை அடித்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வழக்கமாக இஸ்ரேல் வந்து சவுண்டு வரும், ஒரு மாதிரி பீப் சவுண்டு வரும், அந்த சவுண்டு இப்போ வரல அப்படின்றாங்க. அப்போ அந்த சவுண்டு வரல அப்படின்னும் போது அந்த இடத்துல ரேடார் சிஸ்டம் வந்து சம்திங் ஏதோ முடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரியுதா? அது இல்லாமல் இப்போ இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தினாங்கன்னா பெரும்பாலும் இங்கே ஜோர்டன்லேருந்து தான் தடுக்குவாங்க. ஜோர்டன்லேருந்து வான்தடுப்பு சாதனங்களை தடுத்துட்டு மீறி தான் போய் சேரும். இப்போ என்னாச்சு அப்படின்னா, அந்த வான்தடுப்பு சாதனங்களுடைய ராக்கெட் வந்து குறைஞ்சிருக்கு ஒன்று. இன்னொன்று வந்து THAAD அடிச்சிட்டாங்க. 3 அனுப்புகிறாங்க, சக்ஸஸ் பண்ணுறாங்க இப்போ க்ளீனாக. அதே மாதிரி ட்ரோனும் அனுப்புகிறாங்க. இன்றைக்கி காலையில் கூட பாருங்கள், பக்ரைனில் அமெரிக்காவுடைய குடியிருப்புகள் இருந்த பகுதியில் அடிக்கிறாங்க. இப்போ நான் வரும்போது கூட சவுதி அரேபியா மீது ஏதோ ஒரு தாக்குதலை பார்க்க முடிஞ்சுது. குவைத்தில் கூட ஏதோ ஒன்று அனுப்புனதை வந்து பார்க்க முடிஞ்சது. அது சுட்டு வீழ்த்திட்டுன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க ஈரான் தரப்பில் வந்து கிளைம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இது எல்லாம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இடத்துல தெரிந்தோ தெரியாமலோ இவரோட வான்தடுப்பு சாதனங்களை இழக்க அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் குறைந்தாலும் அதை அவங்க சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஈரான் தரப்பில் 15 அனுப்பினாலும் சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. முழுக்க இஸ்ரேல் தனது ரேடார் சிஸ்டத்தை இழந்திருக்காங்கன்ட்டு யார் சொல்கிறாங்க? அன்றைக்கி அல்ஜசீரா போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சென்சார்ன்ற பாருங்கள், மிலிட்ரி என்ன தான் அவங்க சென்சார் பண்ணி உள்ளே வைத்திருந்தா கூட முன்பு வாங்கின அடியை விட இப்போ கொஞ்சம் இஸ்ரேல் தரப்பில் அதிகமாக இருக்குது. ஏன்னா முதல் முறையாக அங்கே ஹெஸ்புல்லானுடைய ராக்கெட் நேற்று இஸ்ரேல் மீது ஒரு 3 இடத்துல தாக்குதல் டைரக்ட் ஹிட் அடிச்சிட்டாங்க. ஏர் டு ஏர் மிசைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மிசைல்ஸ் யூஸ் பண்ணாலுமே இவங்க பெரும்பாலும் தடுத்துட்டு தான் இருந்தாங்க. அது ஃபஸ்ட்டு ஒரு நாள் 1 இருந்தது, 2 இருந்தது. நான் உங்களுக்கு இன்னும் அந்த வரைபடத்தை கூட நான் காட்ட விரும்புகிறேன். நான் இந்த வரைபடம் இஸ்ரேல் லெபனானுடைய இஷ்யூவில், அந்த லெபனானில் இருக்கக்கூடிய முழுமையான அந்த தாக்குதலை பார்க்க முடியுதில்ல. மேலே இருந்து நபாட்டியாவிலேருந்து கீழே வரைக்குமே தரைப்படையும் உள்ள நுழையிறாங்க, பெரிய தாக்கல் நிகழ்த்துறாங்க. ஆனால் அந்த கோலனைட்ஸ் பக்கத்தில் பாருங்கள், ஒரு 3 எல்லோ கலரில் ஒரு தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க. அது இல்லாமல் இங்கே இஸ்ரேலுக்குள்ளேயும் அவங்க தாக்குதலை வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரேடார் சிஸ்டத்தை நாங்கள் வந்து அழித்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய அளவுக்கான கிளைம் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த கோபத்தின் வெளிப்பாடு கூட இன்றைக்கி இஸ்ரேல் பார்க்க முடிஞ்சது. 2 பகுதி, டயர் அண்ட் சிடான், இந்த 2 பகுதியை வந்து உடனடியாக நீங்கள் வெளியேறணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் கூட நான் உங்கள்கிட்ட ஒரு செய்தி அப்டேட் நம்பர் 35ல் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். தென்கொரியாவில் இருந்து அவசரமாக UAEயில் வந்து ஒரு வான்தடுப்பு சாதனம் அவங்களுக்கு கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க அப்படின்னும் போது ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் அவங்கள மிரட்டல, அவங்க உங்களை மிரட்டுறாங்களா அப்படின்ற இன்னொரு கொஷின் மார்க் இந்த இடத்துல போட்டுக்கலாம். பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கரெக்டாக 2:15 மணிக்கு வந்து ஆப்ரேஷன் 33 ட்ரூ ப்ராமிஸ் 33 நம்ம அப்டேட் 36, அவங்க 33வது வேவ் அனுப்புகிறாங்க. ட்ரூ ப்ராமிஸ் 4ஓட வேவ் வந்து வந்துட்டுருக்கு, தயாராக இருங்க, உங்களால் முடிஞ்சால் தடுத்து பாருங்கள்லாம், ஓடி ஒழிஞ்சிக்கோங்கன்ற மாதிரி ஈரான் தரப்பில் ஒரு கடுமையான எதிர்ப்புமே வந்து தெரிவித்திருக்காங்க. நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதலில் பெரும்பாலும் தெஹ்ரானை குறிவைத்துக்கப்பட்டிருக்கிற மொத்தம் 4 இலக்குகள் வைக்கிறாங்க. அவங்களோட டாக்டிக்கல் ஏர்பேஸ், கிரவுண்ட் ஃபோர்ஸ் ஏவியேஷன் பேஸ், தரைப்படையை, அப்புறம் என்ன டார்கெட்டட் டாக்டிக்கல் ஏர்பேஸ்னால் விமான நிலையங்கள் மற்ற இடத்துல, இன்னொரு இடத்துல, அப்புறம் வந்து IRGCயோட மெயின் பேஸ், இது எல்லாமே தொடர்ந்து குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் பார்க்க முடியுது. நேற்று இரவு நடத்திய அந்த மிகப்பெரிய தாக்குதல் இன்னும் வரல. ஆனால் ஒரு சில வீடியோ பதிவு காட்டினாங்க குடியிருப்புகள் மீதுனாங்க. பட் இதை விட பெரிய எஃபெக்ட் இருக்குது. மேபி மதியத்துக்கு மேலே அந்த பாதிப்புகள் வருதான்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துல அமெரிக்கா நினச்சது என்ன தலைகீழ மாறி இருக்குது ஈரானுக்குள்ளே அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள்,
2வது நாளாக முஸ்தபா அவர்களுக்கான ஆதரவு அலை வந்து பெரிய அளவுக்கு பெருகி இருக்கிறது, மிகப்பெரிய அளவுக்கு பெருகி இருக்கிறது. ரிஜிம் சேஞ்சை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றது ஒன்று. அப்போ மக்கள் ஆதரவு பெரிய அளவுக்கு இருக்குது ஒன்று. 2வது அசர்பைஜான் ஈரானுக்கு எதிராக திரும்புமா அப்படின்னு பெரிய அளவுக்கான வேலைகள் செய்தாலும் இன்று அசர்பைஜான் மனிதாபிமான அடிப்படையில் எங்களுடைய நட்பு நாடுகளுக்கு உதவி செய்வது சாலச்சிறந்துன்னு சொல்லிட்டு தேவையான உணவுப் பொருட்கள் அனுப்புகிறாங்க. ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல வந்து நீங்கள் யாரை ப்ரைஸ் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம ஈரானை வந்து ப்ரைஸ் பண்ணி ஆகணும். எந்த விஷயத்துலன்னா எல்லா நாடுகளுமே பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. அரபு நாடுகள் வந்து அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வரல, ஃப்ரெஷ் ஃபுட்டு கிடைக்கல. எங்கள் முட்டையெல்லாம் அங்கே தேங்கி போயிட்டு இங்கே வந்து 4 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. 6 ரூபாய் 7 ரூபா போன முட்டை விலை, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு கூட இல்லைன்றாங்க. நம்ம வீட்டு வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட இதே மூட வேண்டிய கண்டிஷனில் இருக்குது. ஆனால் அவங்க எண்ணெய் குடோன்களை அழிக்கப்பட்டும் அது அழிக்கப்பட்டும் இங்கே வந்து ஈரானுக்குள்ளே இப்படி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா அவங்க சஸ்டெயினாக இருக்காங்க. இப்படி சுயசார்பை வந்து பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே அவங்க பொருளாதார தடைகளை போட்டு அதை வந்து உள்வாங்கி கடந்த 15 வருஷமாக இதெல்லாம் சர்வசாதாரணமாக சமாளிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் ரஷ்யா கூட தடுமாறினாங்க. பட் ஈரான் பாருங்கள், இந்த மாதிரியான விவகாரத்தில் இனிமேல் தடுமாறல. அதற்கு தான் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா பிளான் பி எடுக்கிறாங்கன்னாங்க. அதுக்கு தான் ஈரான் இந்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட கைலாகாத்தனம் பிளான் ஏ ஃபெயிலர் ஆனதுக்கப்புறம் பிளான் பி என்ற ஒரு கான்செப்ட் எடுத்து எங்களுடைய அத்தியாவசியத்தை நீங்கள் அடிக்கணும்னு நினைக்கிறத வந்து உங்களோட கைலாகாத்தனம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக. அப்போ இவங்க அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, மக்களோட தேவைகள் இதெல்லாம் இல்லாத போது அடுத்து பேங்கிங் சிஸ்டத்தையும், அடுத்து அவங்களுக்கு தேவையான பவர் ப்ரொடக்ஷன் யூனிட்டையும், அவங்க தேவையான உணவு குடோன்களையும் அடிப்பதற்கான வாய்ப்புகள் தான் பிளான் பி பிளான் சிக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துல துருக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திடீர்னு நேட்டோ நாடுகளுடைய பேட்ரியாட்டிக் ஏர் சிஸ்டம் வந்து மலாட்டயா அப்படின்ற ஒரு பகுதியில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இன்றைக்கி என்னென்னா, இங்கே அடிக்கிற நாடுகளுக்கே இங்கே பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸோ இல்லை தடுக்க சாதன டிஹெச்ஐடி எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் வராத இடத்துல கொண்டு போய் நிறுத்தி என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு புரியல. நான் துருக்கியில் நிறுத்தினதை சொல்கிறேன். நான் ஏதோ அவங்க அந்த இடத்துல பெருசாக ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க. நான் நேற்று இரவு என்னுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பார்த்தது தெரியும். டாப்பிக்கை பார்த்துட்டு கருத்து போடாதீங்க. உள்ளே வந்து என்ன வீடியோன்னு முழுமையாக கேட்டதுக்கப்புறம் கருத்து போடுங்க. ஏன்னா நேட்டோ நாடுகளே தாக்கல் நடத்தலான்னு முடிவு எடுத்தால் கூட பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் ஒத்துக்க மாட்டார். யூகே வந்து 100% ஒத்துக்க மாட்டாங்க. எல்லா நாடுகளுமே தள்ளி தான் நிற்பாங்க. இவங்க நேட்டோவை கோர்த்து விட்டு உள்ளே வரணும்னு நினச்சா கூட அவங்க வரதுக்கான மனநிலையில் இல்லை. ஏன்னா இப்போ பொருளாதார தடை வேறு நீக்கிறதுனால ரஷ்யா ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கிறாங்க. வேறு வழியே இல்லை. இந்த இடத்துல ஐரோப்பா ரஷ்யாவிடம் வெக்கத்தை விட்டு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. அப்பா எங்களை புட்டின் காப்பாற்றுங்க, எங்கள் வீட்டில் கேஸ் இல்லைன்னு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நெருங்கி விட்டது. அதை ரஷ்யா காத்து கொண்டிருக்கிறது. இதை ரொம்ப மனவேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறார் ஜெலன்ஸ்கி. 11 நாடுகள் எங்களுக்கான பிரத்யோக அழைப்புகள் விடுத்திருக்கிறாங்க. அது எங்களுடைய ஸ்ட்ரென்த், எங்களுடைய கெத் எல்லாம் சொல்லிட்டு பொருளாதார தடைகளை நீக்குவது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, ஒருபொழுதும் என்னால் அங்கீகரிக்கவும் முடியாது, இது நாங்கள் வேறு மாதிரி எதிர்பார்த்துன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார். ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் கொஞ்சம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருக்காங்க. அந்த டென்ஷனை நான் உங்ககிட்டையும் பகிர்ந்துக்கிறேன். நான் வங்கதேசத்திற்கு 5000 டன் டீசல் வழங்க முடிவு. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து கவலை இருக்கும் நிலையில் வங்கதேசத்திற்கு 5000 டன் டீசல் வழங்க இந்திய அரசு முடிவு செய்துள்ளதாம். ஒப்பந்தத்தின்படி ஆண்டுக்கு 1,80,000 டன் டீசல் இந்தியா அனுப்ப வேண்டும். அதில் ஒரு பகுதியே இந்த 5000 டன் டீசல். மேலும் அடுத்த 6 மாதங்களில் 9,000 டன் டீசல் பெற உள்ளதாக வங்கதேச அரசு விளக்கம் அப்படின்னு இருக்காங்க. ரைட். இத்தனை நாள் பங்களாதேஷ் இப்படிலாம் இருந்தது. ரஹ்மான் அவர்கள் வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ நம்மளுக்கே தேவையில்லாம் கொடுக்கணுமான்ற ஒரு சில எண்ணங்கள். ஆனால் இந்தியா சொல்கிறாங்க கையிருப்பு இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்றாங்க. அது இல்லாமல் ரஷ்யா கிட்டேருந்து வந்துட்டுருக்கு, இங்கே வெனிசுலா கிட்டேருந்து வந்துட்டுருக்கு. அப்போ ஆஸ்திரேலியா வர கொடுக்குறன்றாங்க. டோன்ட் வரி. பட் கேஸ் தான் பிரச்சனை, எல்என்ஜி தான் பிரச்சனை. மற்றதுனா கூட பிரச்சனை இல்லை, எல்என்ஜி தான் பெரிய இஷ்யூவாக இருக்குது. பட் கத்தார் இந்த இடத்துல கேத்து காட்டிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கல போகிறது என்று. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோ மச். நன்றி, வணக்கம்.